என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு ராஜாவை காணோம். அப்பா ராஜா என்ன பாத்து அலங்கோலமா வந்திருக்க? என்ன நடந்துச்சு? கொள்ளக்காரனை பிடிக்க போன போது அவன் என்ன பிடிச்சு கட்டி வச்சு அடிச்சுட்டான். என் பிள்ளை அடிச்சானா? உனக்கு என்ன துணிச்சல்? சிங்கமுத்து என்ன செய்யற பாரு. என்ன பாரு, என்னமோ ஏற்கனவே சிங்கமுத்துவ தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அது வந்து நீ அவனை பத்தி ஒரு நாள் சொன்னில்ல, அந்த ஞாபகம் ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டேன். உலகத்தை வெறுத்து ஊழலுக்கு நடத்துற நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? 1000 பேர் இருந்தாலும் என் ஆசைக்கும் ஆஸ்திக்கும் நீ ஒரே பிள்ளை இல்லையா? உங்க பிள்ளை அடிபட்டதை கேட்டு இப்படி துடிக்கிறீங்களே, சமூகத்துல எத்தனை பிள்ளைங்க அந்த கொள்ள கூட்டத்தினால துன்புறுத்தப்படுறாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி துடிப்பாங்க? அதெல்லாம் கட்டுவா. அந்த சண்டாளம் அதிகம் அடிச்சானா? அதிகமாவா? அந்த புண்ணியவை மட்டும் வராம இருந்திருந்தா என் பேரன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புண்ணியவதியா? யாருப்பா அது? சிங்கமுத்தோட தாய். பாலைவனத்தை பெருக்கெடுத்து ஒரு ஜீவநதி. ஒரு தீயவனுக்கு இப்படி ஒரு தெய்வத்தாயா மஞ்சள் குங்குமத்தோட மகாரிஷி மாதிரி இருக்காங்க. அப்பா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது அந்த நல்ல உள்ளத்துக்கு தான். சொல்றப்பா சொல்றேன். தாயே, நான் உன்னை பார்த்ததில்லை, ஆனாலும் என் பிள்ளைய காப்பாத்துனதுக்காக உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நிறைஞ்ச சுமங்கலியா நீ நீடூழி வாழணுமா? நீடூழி வாழணும். அப்பா தன் மகன் ஒரு கொள்ளக்காரன் தெரிஞ்சும் அந்த தாய் எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்க தெரியுமா? ஒரு தாயுடைய அருமையும் பெருமையும் எனக்கு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது. அந்த தாயுடைய முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அந்த கொள்ளக்காரன் என் ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. ஏன் பாருங்க ராஜா, எப்ப தாய் இல்லாத குறையை நீ உணர ஆரம்பிச்சிட்டோ அப்போ இவ்வளவு காலமா நான் உனக்கு தகப்பனத்தான் இருக்கிறேன். தாயா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. அதை நினைச்சதும் இது வரைக்கும் கலங்காத என் கண்ணு நெஞ்சு கலங்கிடுச்சுப்பா, கலங்கிடுச்சு. மன்னிச்சிருக்கப்பா. ஒரு தகப்பனா இருக்கும் பிள்ளைக்கு கடவுளா வேணுமானா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தாயா இருக்க முடியாதுங்கிற உண்மையை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அந்த தாய் தன் மகன் மேல வச்சிருக்க பாசம் எந்த வகையும் குறைஞ்சதில்லை. சரிப்பா, அப்படியே இருக்கு. ஆனா எப்ப அந்த கொள்ளக்காரன் உன்னை கட்டி வச்சு அடிக்க துணித்தாலும் இனிமே உன்னை குறை செய்யப்பட தயங்க மாட்டான். கொள்ளக்காரனும் கொள்ளக்காரனும் எப்போ அப்படித்தான். அவங்க மாட்டிக்கு வாங்குற நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டா ஒரு அப்பன் தன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான்ப்பா, கொண்டாலும் கொண்டுடுவான். தன் கண்ணை நிறைவேற்ற சந்தர்ப்பத்தை ஒரு பிள்ளை தன் தகப்பனா கூட பார்க்க மாட்டான், கையில விலக மாட்டிடுவான். அந்த வேதனையெல்லாம் வேண்டாம். அந்த போலீஸ் உத்தியோகத்தையே உன்னை விட்டுற சொல்றேன். அப்பா இந்த உத்தியோகத்தை விரத விட என் உயிரை விடுறது ரொம்ப சுலபம்ப்பா. அப்படி சொல்லாதப்பா. உன் உயிர் உனக்கு சாதாரணமானதா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் உயிர் தான் என் உயிர். அதுக்கு ஒரு ஆபத்து நான் அதோட அழிஞ்சிருவேன். கேவலம் ஒரு பிள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்காக உன் உயிரையே நீ தியாகம் செய்யணுமா? அப்பா அப்படி சாதாரணமா சொல்லாதீங்கப்பா. கடமையை நிறைவேற்ற போது உயிரை இழந்த போலீஸ் அதிகாரிங்கிற கௌரவம் எனக்கு கிடைக்கும். தன் செல்வத்தையெல்லாம் இந்த நாட்டுக்காக வாரி இறைச்ச வள்ளல் தர்மலிங்கம் கடைசியா தன் செல்வத்துக்கெல்லாம் செல்வமான ஒரே மகனையே இந்த நாட்டுக்கு காணிக்கையா கொடுத்தாங்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும். வேண்டாப்பா, வேண்டாம். அந்த பெருமை எனக்கு வேண்டவே வேண்டாம். ராஜா, நீ எனக்கு ஒரே பிள்ளை, என் சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. கொட்டி கிடக்கிற செல்வங்களை கவனிக்கிறத விட்டுட்டு கொள்ளக்காரரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியப்பா. இளவரச மாதிரி வாழ வேண்டியவ ராத்திரி பகலா சாப்பாடு தூக்கம் இல்லாம காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கேன். ராஜா, நீ கடமை கடமைன்னு சொல்லும் போதெல்லாம் அது ஆபத்து ஆபத்து என் காதுல விழுதுப்பா. எனக்கு ஒரே பயமா இருக்குது ராஜா. என்னப்பா ஒரு போலீஸ் அதிகாரியோட தகப்பனா இப்படி பயப்படலாமா? உங்களுக்கு தெய்வ பக்தி, எனக்கு தேசபக்தி. தெய்வ பக்தி விளைச்சுனா நீங்க விட்டுருவீங்களா? நீ சொன்ன விட்டுறப்பா. அப்படின்னா உங்களுக்கு உண்மையான தெய்வ பக்தி இல்லைன்னு இல்ல ராஜா, உன் பேர்ல இருக்கிற பாசத்தினால அப்படி சொல்றேன். இல்லப்பா, காக்கி உடைய போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கடமையில இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. எதுல போய் முடிய போதும் ராஜா. சரிப்பா, சாப்பிட போற. சிங்கமுத்துவா, பரமசிவ வீட்டுல ஏழைகளுக்காக நியாயம் கேட்க வந்த அதே சிங்கமுத்து இங்க இருக்கா வந்த அக்கிரம அநியாயத்தின் மூலமா அப்பாவை ஏழை மக்கள் வாழ சூறையாடுறது பரமசிவம் மட்டும் இல்ல, அந்த பாவத்துல எனக்கும் பங்குண்டு நீயா வந்து நிரூபிச்சுட்ட. அதுக்கு தகுந்த சன்மானம் தர வேண்டாம்.
தர்மலிங்கம், ஏழை அழிக்கணுமே தவிர ஏழைகள் அழிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு குறுக்கே யார் வந்தாலும் அவங்க தீர்த்து கட்டிடுற இது என்னுடைய முதலைப்பு. அம்மா மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த அதிகாரிய பிரேரமாக்கி குழி தோண்டி புதைச்சிருப்பேன். எல்லாம் வீணாயிடுச்சு. எங்க அடிபட்ட நாகப்பாம்பா போயிருக்கிற அந்த அதிகாரி நிக்கிறீங்களா? வரட்டும் வரட்டும். அவன் எந்த நேரத்துல எப்படி வந்தாலும் அவனை சந்திக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு பெரிய வீரருக்கும் சட்டம் பயந்தது இல்லைங்க. எந்த சட்டத்துக்கும் நான் பணிஞ்சவை இல்லை. ஆனா இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது எங்க அம்மா ஒண்ணுதான். அவங்க இல்லைங்க, நேத்து வரைக்கும் உங்களுக்குன்னு உங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மனைவி இருக்கிறத மறந்துடாதீங்க. நீ என்ன சொல்ற? அம்மாவின் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் நான் உங்க மனைவி ஆகணும்னு சொல்றேங்க. வாழ்வுக்கு சாவுக்கு இடையில போராடிக்கிட்டு இருக்கிற எங்கிட்டயா வந்து வாழ்வு கொடுன்னு கேட்கிறேன். இல்லைங்க, மஞ்சளும் குங்குமம் கொடுங்கன்னு தான் மன்றாடி கேட்கிறேன். என் கழுத்துக்கு தூக்கு கயிறை காத்துட்டு இருக்கும் போது உன் கழுத்துக்கு தாலி கயிறை கட்ட சொல்றியா? நிரந்தரமான உன் குடும்ப வாழ்க்கைய எதுக்காக நிலையில்லாம ஆக்கி காசுப்படுற? இல்லைங்க, 100 வருஷம் காட்டு மரமா வாழ்றதை விட கொஞ்ச நேரம் பூந்தோட்டத்துல ஒரு சின்ன ரோஜா செடியா இருக்கணும் தான் ஆசை. தப்பு தப்பு, நீ நினைக்கிறது தப்பு. என்ன மன்னிச்சிரு, மறந்து. இப்படி சொல்றதுக்காகவா என்ன காப்பாத்துனீங்க? இதை விட எங்க அப்பா அம்மா ரத்தத்தை குடிச்சு அந்த வெறி பிடிச்ச கூட்டத்துக்கு என்னையும் பலி கொடுத்திருக்கலாமே. நீ எம் மருமகளா வரணும்னு உன் தலையில எழுதியிருக்கே, அதை மாத்த யாரால முடியும்? அம்மா, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சிங்கமுத்து, மனைவி வேண்டான்னு நீ சொல்லலாம், ஆனா மருமக வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அதுலயும் இப்படிப்பட்ட மருமகளை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்ல இப்படிப்பட்ட மனைவிய எந்த மனைவியாவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சரி சரி, வார்த்தையில தப்பா வந்துருச்சு. இப்பதான் உனக்கு கல்யாணம் அவசியமா தேவை. தனிக்காட்டு ராஜாவா தர்பார் நடத்துற உனக்கு தக்க சமயத்துல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மந்திரி தேவை. அதனால வேண்டாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இப்ப அடுத்து நடக்க வேண்டியது கல்யாணம் மட்டும்தான். இப்படியே நான் வந்துட்டா கொள்ளக்காரெல்லாம் யாருமா பாத்துக்கிறது? கடலை கம்பும் அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து பங்கீடு பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இடத்தை மாத்திரம் நீ சொல்லிட்டு படகன்னு. அந்த இடம் யாருக்குமே தெரியாது தாத்தா. மேற்கே பெரும்படை கடல் இருக்கு பாரு, அம்மா, அங்கிருந்து நேரே வடக்கு போனா பாண்டவர் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. சரி. அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு. ஆ. அந்த பாறையில அனுமாரோட சிலை வரைஞ்சிருக்கும். ஆ. அதுக்கு பக்கம் சந்த வழியா வந்தா எங்க வீடு தெரியும். அவ்வளவுதானே, நான் வந்துட்டேன்டா கண்ணு, வந்துட்டேன். அப்ப நான் வரட்டுமா தாத்தா? ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாமா. சரி தாத்தா. ஏன் சாமி, ஏன் இப்படி அலையறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தானே. மந்திரத்தை ஆரம்பிங்க. ஓம் சங்கதே கோத்ரோத்பராய ராமஸ்தர்மணம் சீதானாம் திகா. இந்த போடா, போட்டுக்கிட்டே இந்த மணி போட்டுக்கோ. இப்போ ஊருங்க மந்திரத்தை. நானே நம ஜீவன ஹேதுனாம் மூஞ்ச பாருடா. நாமகதுபகே துவம் ஜீவ சரத சாதம் ஐயா, உங்க பேத்தி இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன், வாங்க. தாத்தா வாமா தாரா, வா. தாத்தா தாத்தா தாரா, உன் மூக்குள்ள வரணும்னா எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா. ஆனா நீ சொன்ன அடையாளம் எதுவுமே என் கண்ணுல தட்டுப்படவே இல்லை. அதனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. இப்படி ஏதாவது நடந்திருக்குன்னு நினைச்சுதான் கல்யாணம் முடிஞ்சவரும் நானே உங்களை தேடி ஓடி வந்தேன். தாத்தா, தெய்வம் தான் உங்க முன்னால என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீ மகராசியா இருக்கணும்மா. வாழ்க்கையில உனக்கு எந்த குறையும் வராது. தாத்தா தாத்தா இத வந்துட்டேம்மா. ஆமா, நானே தான். அந்த கொள்ளக்கார சிங்கமுத்து எங்க இருக்க? அத நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவசியத்தோட தான் சொல்றேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், சொல்ல முடியாது. இப்ப நீ மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன் கையில வழங்க மாட்டேட்டுமா?
Come on!